பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினால உங்கள் யாவரையும் கிறிஸ்துவுக்குள் வாழ்த்துறேன். இந்த அருமையான மாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. ஜெபிக்கலாமா? இரக்கம் நிறைந்தவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, உங்கள் இரக்கத்துக்காக கெஞ்சி மன்றாடுகிறோம்ப்பா. யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கிய ராஜா இது. உங்களை விசுவாசிக்கத்தக்க, உங்கள் சத்தியத்தை வாஞ்சிக்கத்தக்க, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு மனப்பக்குவமும் ஒரு மன ரம்மியமான கிறிஸ்துவ ஜீவியத்தை எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கீங்க. அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். பேருக்கு, ஆலயத்துக்கோ, நற்செய்தி கூட்டத்துக்கோ, பேருக்காக உங்களை தேடிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் காணப்படாதபடி விசேஷித்தவர்களாக எங்களை வழிநடத்தி வாரீங்க. அந்த விசேஷித்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. எங்கள் உள்ளார்ந்த இருதயத்தை விசாரிக்கக்கூடிய தேவனே, உங்கள் சத்தியத்தில் வாஞ்சிக்க, உங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள, இந்த சத்தியம் எனக்கு ஜீவனை கொடுக்கும், இந்த சத்தியம் எனக்கு வாழ்க்கையில் செழிப்பை உண்டாக்கும். நான் ஒரு செழிப்பான நீரூற்றை காண செய்யணும்னா, நான் அதில் காணப்படணும், பிரவேசிக்கணும்னா எனக்கு இந்த சத்தியம் முன்மாதிரியாக இருக்குது. நான் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லி இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கி விசுவாசிக்கத்தக்க, நம்பத்தக்க ஒரு புது கிருபையும் தயவையும் தரப்போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு புதிய தயவை கொடுத்துட்டீங்கப்பா, அதுக்காக நன்றி. யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கிய ராஜா அது. நட்டவே முடியாத இடத்துல திராட்சை செடியை நட்டுவேன்னு சொன்ன தேவன் நீங்கள். இந்த நிமிஷத்தில் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்துலேயும் உங்கள் வேத வசனம், உங்கள் வேத வார்த்தை நடப்பட போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகள் வேதத்தின் மேலே பற்றுதலும் வாஞ்சையுமாக இருக்க போகிற தயவுக்காக நன்றி. செழிப்போடு நீங்கள் நடக்க வச்சுட்டீங்கப்பா. செழித்தோங்க பண்ண கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். விசேஷித்த தயவு பிள்ளைகள் ஆளுக செய்யட்டும். ஒவ்வொருவரையும் முதியோர்லேருந்து சிறியோர் வரை உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கேன். வாலிபர்களை ஒப்பு கொடுக்கேன். சிறு குழந்தைகளை ஒப்பு கொடுக்கப்பா. பச்சிலம்பிஞ்சிகளை ஒப்பு கொடுக்க ராஜா. ஒவ்வொருவருடைய கூப்பிடுதலும் கூக்குரலும் உங்கள் சமூகத்தில் எட்டின கிருபைக்காக நன்றி. பலத்த காரியத்தை செய்யுங்க, தயவாய் நடத்துங்க, ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ள உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தருக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் நீங்கள். வேதம் சொல்லுது, சத்தியத்தை நீ விசுவாசிக்கியா? சத்தியத்துக்கு முரண்பாடாக இருக்கியா? இந்த உலகத்தின் மேலே பிரியமாக இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் சத்தியத்துக்குள்ளே இல்லாத மனுஷன், சத்தியத்தை காணப்படாத மனுஷன், இந்த வேதத்தை தேடாத மனிதன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாலை வேளையில் சத்தியத்தோட, அதனுடைய நீதிக்குள்ள, அதனுடைய கிருபைக்குள்ள பிரவேசித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பாக காணப்படுறதையும், சத்தியத்தை அறியாத பிள்ளைகள் பேருக்கு கிறிஸ்துவர்களாக வாழக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடிய துன்பங்களையும் நம்ம இந்த உலகத்தில் அதிகமாக பார்த்துக்கிட்டே வரோம். இது கடைசி காலம். இது ஒரு எழுப்புதலின் காலம். கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இந்த வேதத்தை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். வேதம் சொல்லுது, பகைஞர்களுக்கு முன்னால், உன்னுடைய பகையர்களுக்கு முன்னால், உன்னை யார் பகைக்காங்களோ, உன்னை யார் வெறுக்காங்களோ அவங்க முன்னால் நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். இந்த வேதத்தை விட்டு தள்ளி போன பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அன்பு செலுத்துகிறார். நான் ரொம்ப தூரமாக இருக்கேன், இந்த கிறிஸ்துவுடைய சமூகத்தை விட்டு நான் ரொம்ப தூரமாக இருக்கேன், நான் ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்ததில்லை, ஒரு செய்தியை நான் கேட்டதில்லை, கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தினதில்லை, ஆனால் எனக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்கும், எனக்கு வழிமுறைகள் தெரியலை, தேடி பிடிக்கக்கூடிய வழியை நான் கண்டடையலை, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கேன், என்னுடைய சொந்த இரட்சகரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கேன், என் இருதயம் முழுவதும் அவர் நிறைஞ்சு காணப்படுறாரு, ஆனால் நான் ஒரு நாள் கூட முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணதில்லை,
நான் வேதத்தை வாசித்தது இல்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, வேதம் சொல்லுது, அநீதியில் பிரியப்படாமல் நீ நீதியில் பிரியப்படணும். அநீதியை நீ நம்பாமல் நீ நீதியை நம்பணும். அநீதியான காரியம் உன்னை விட்டு வெளியேறணும். நீ நீதியான காரியத்தை பின்பற்றுறதுக்காக, கர்த்தர் நீதி உள்ளவர்கிறதுக்காக தான் இந்த வேதத்தை நம்ம தியானிக்கும், அதை ஏற்றுக்கொண்டிருக்கோம். இந்த வேதத்தை வாசித்து நீ தியானிக்கும்போது, இந்த வேதத்தை நீ ஏற்றுக்கொள்ளும்போது, இந்த வேதத்தை நீ நம்பும்போது உன்னை கர்த்தர் ஸ்லாக்கியத்துக்குள்ளே நடத்துவார். நீ எவ்வளவு தூரம் காணப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு வெறுத்து ஒதுக்கப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, நீ கிறிஸ்துவுக்கு பிரியமான மனிதன். நான் இந்த உலகத்தில் எல்லாராலையும் வெறுக்கப்பட்டவன், நான் நிந்திக்கப்பட்டவன், நான் தூஷிக்கப்பட்டவன் சொல்லி உனக்குள்ளே நொந்து நீ கதறினாலும் கிறிஸ்து உன்னை ஒரு பொழுதும் வெறுக்கவில்லை. இயேசு உன்னை ஒரு பொழுதும் வெறுத்ததில்லை. அந்த இயேசு கிறிஸ்து உனக்கு சாட்சி கொடுக்கிறவர், உனக்கு ஒரு அற்புதங்களை செஞ்சு உனக்கு சாட்சியை கொடுக்கிறவர், உனக்குள்ளிருந்து ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுகிறவர் அவர். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு உனக்கு ஒரு எழுப்புதல் உண்டாக போகுது, உனக்கு ஒரு சாட்சி உண்டாக போகுது. இந்த வேதம் சொல்லுது, அவர் தூரத்துக்கும் பக்கத்துக்கும் சமமானவர். நீ எவ்வளவுக்குள்ள அவரை விட்டு வெறுத்தாலும், அவரை விட்டு தூரம் போனாலும், நீ வேதத்தை தேடலைனாலும், சத்தியத்தை வாஞ்சிக்கலனாலும் அவர் உன்னை கைவிட போகிறதில்லை. அவர் உன்னை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பாராம். நல்ல மேய்ப்பன் அவர் உனக்கு நல்லவராக இருக்கார். இன்னைக்கு உன்னை தேடுறாரு மகனே. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம், ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிறவர்கள். இந்த வேதத்தை நம்பாமல் இந்த உலக காரியங்களை நம்பிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளா நீங்கள்? இந்த வேதத்தை நம்பாமல் இந்த உலக காரியத்தில் பிரியமும் இஷ்டமும் இருதயம் முழுவதும் அங்கே இருக்கா? இந்த உலகத்துக்குள்ளே நான் மூழ்கி இருக்கேன்யா. இந்த உலகமான எல்லா காரியத்திலையும் இன்பம் பெற்றுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு நாள் கூட சத்தியத்தில் பிரியப்பட்டதில்லை. இப்போ என் காலம் கடைசி காலம். நான் இந்த உலகத்துக்குள்ளேருந்து போராடின எல்லா சந்தோஷத்துலேயும் எனக்கு ஃபுல்ஃபில் இல்லை, நிறைவு இல்லை. நான் நிறைவாக காணப்படத்தக்க என் இருதயம் முழுவதும் அன்பு இல்லை. ஒரு நாள் இந்த வேதத்தை தியானிச்சு பாருங்களேன். ஒரு நாள் இந்த வேதத்தை நீ எடுத்து சுமந்து பாரு மகனே, மகளே. நீ இதை தியானிக்க தியானிக்க இது உன்னை சுமக்கும். இந்த வேதத்தை நீ ஏற்றுக்கொள்ளும் போது இந்த வேதம் உன்னை சுமக்கும். உனக்காகவே ரத்தம் சிந்தினார், உனக்காகவே ரத்தம் சிந்தினார், முள்முடி சுமற்றப்பட்டார். அல்லேலூயா. அவமானப்படுத்தப்பட்டார். அப்போ ஏற்பட்ட மனுஷன் சொல்கிறார், நான் உன் மேலே பிரியமாக இருக்கேன். நீ என் வேத வசனத்தில் பிரியமாக இருக்கியா? நீ என் வேதத்தை நேசிக்கியா? இந்த உலகத்தில் நீ பிரியமாக இருக்கியே, நீ வேதத்தை எப்படி நேசிப்ப? நான் பாஸ் பண்ணிடணும், நான் அடுத்தடுத்து உயர்ந்துடணும், என் கல்வி நிலை மாறணும், என் வியாபார ஸ்தலங்களில் நான் பெருகிறணும், என் கடன் பாரம் நிந்த அவமானம் என்னை விட்டு அகன்றணும்னு நினைக்கிங்களே, ஒரு நாள் ஒரு பொழுதாது உங்கள் நேரம் காலங்களை ஒதுக்கி நான் உங்களுக்காக பிரயாசப்படுவேன், நான் உங்கள் வேலையை பார்ப்பேன், நான் உங்களுக்குரிய பிள்ளை. என்னைக்காவது ஒரு அதிகாரத்தை வாசித்தது உண்டா? தேவ அன்பை பற்றி என்னைக்காவது உணர்ந்தது உண்டா? எனக்கு பிரியமான தேவஜனமே, எல்லா பக்கமும் கூட்டங்களுக்கு ஓடுறோம், எல்லா ஊழியங்களுக்கும் ஓடுறோம், எல்லா மீட்டிங்கையும் கேட்குறோம். ஏதாவது ஒரு காரியத்துக்கு செவிசாய்ச்சது உண்டா? ஏதாவது ஒரு நிலையிலிருந்து அப்பான்னு கூப்பிட்டது உண்டா? பேருக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கமே, ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாக ஓடிக்கொண்டிருக்கமே.
வேதம் சொல்லுது, நீ இல்லைன்னா புறஜாதியிலேருந்து ஒருத்தன் எனக்கு வருவாங்கார். நீ கூப்பிடலைன்னா கல் என்ன கூப்பிடுங்கார். அப்படிப்பட்ட என் தேவன் உனக்காகவே ரத்தம் சிந்தி மரித்தது மட்டும் இல்லாமல், உனக்காகவே பாடுகளை உணர்ந்தது மட்டும் இல்லாமல், உனக்காகவே கண்ணீரை சிந்தினது மட்டும் இல்லாமல், என் பிள்ளை இன்னைக்கு என்னை கூப்பிட மாட்டானா, என் பிள்ளை இன்னைக்கு என்னை தேடிட மாட்டானா. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேங்காரன். அவர் இந்த உலக காரியத்தில் உண்மையில் பிரியப்படல மகன மகளே. அவர் அநீதியில் பிரியப்படக்கூடிய தேவன் அல்ல, அவர் நீதியில் பிரியப்படக்கூடிய தேவன். அவர் அநீதிக்காக போராடக்கூடிய தேவன் அல்ல. இந்த உலக சந்தோஷம், இந்த உலக லௌகிகத்துக்காக அவர் போராடினவர் இல்லை. அதுக்காக உன்னை பாதுகாக்கலை, அதுக்காக உன்னை நடத்தலை, அதுக்காக உன்னை ஆற்றி தேற்றி அவர் அரவணைக்கலை மகனே மகளே. எண்ணில் அடங்காத ஸ்லாக்கியத்தை கொடுத்து உன்னை மீட்டிருக்காரு. ஞானத்தையும் கல்வியும் கொடுத்து உன்னை வளர்த்துருக்காரு. உற்றார் உறவினர் உதவாத போது, உன் சொந்த பந்தங்கள் உனக்கு உதவாத போது, இந்த சமூகம் உனக்கு உதவாத போது, கர்த்தர் நான் இருக்கேன்னு உனக்கு ஆறுதலையும் சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தவர். அப்படிப்பட்ட நம் தேவன் உன்னை கூப்பிடுறாரு இன்னைக்கு. அவருடைய சத்தம் உன் செவிகளில் கேட்கத்தக்க, அவருடைய சத்தம் உன் செவிகளில் கேட்கத்தக்க உன் செவி இன்னைக்கு திறக்கப்படுமா? நீ அநீதியில் பிரியப்படாம நீதியில் பிரியப்படத்தக்க உனக்கு இன்னைக்கு ஸ்லாக்கியம் உண்டாகுமா? என்னைக்காவது ஒரு நாள் நீதியில் பிரியப்பட்டது உண்டா? வேதத்தை தியானிச்சது உண்டா? இயேசு எனக்கு அற்புதம் செய்யணுமே, இயேசு என் வாழ்க்கையை மாற்றணுமே, இயேசு எனக்கு சுகம் தரணுமே, என் வியாதி விலகப்படணுமே, என் வியாகுலம் மாறணுமே, என் சஞ்சலம் தவிப்பு மாறணுமேன்னு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கமே, எனக்கு ஒரு கிருபை கிடச்சிடாதா, எனக்கு ஒரு வார்த்தை வந்துடாதான்னு நம்ம ஓடாத இடமே கிடையாது. அருமையான தேவஜனமே, உங்களுக்காகவே சொல்லுகிறார். இந்த மாலை வேளையில் உன்னை குறித்து சொல்லுகிறார். நீ என்னை தேடும்போது நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். நீ என்னை தேடும்போது என்னுடைய எல்லா சுகஜீவியான வாழ்க்கை உனக்கு உண்டு. நீ இந்த உலகத்திலிருந்து போராடி, உன் வியாபார ஸ்தலங்களிலிருந்து போராடி, உன் அந்தஸ்துக்காக போராடின வாழ்க்கையை விட நான் உனக்கு மனரம்மியமான கிறிஸ்துவ ஜீவியத்தை கொடுப்பேன். உனக்கு மனரம்மியமான கிறிஸ்துவ ஜீவியத்தை கொடுப்பேன். நீ எதில் பிரியமாக இருக்க? உன் இருதயம் எதில் பிரியமாக இருக்கு? நீ எத்தனை காலம் இயேசுவுக்காகவும் உலகத்துக்காகவும் ஓடி இருக்க நீனே வேறு பிரித்து பார்த்துக்கோ. உன் ஓட்டம் முழுவதும் விருதாங்கிற வார்த்தைக்கு இடம் கொடாதபடி கிறிஸ்துவுக்காக சாட்சிக்காக ஏதாவது ஒன்றில் எனக்கு கர்த்தர் சாட்சி கொடுக்கணும், ஏதாவது ஒரு காரியத்தில் கர்த்தர் எனக்கு சாட்சியை தரணும்னு சொல்லி பிரயாசப்பட்டிருக்கியா மகனே மகளே? உன் வேலைக்கு உலகமான காரியத்துக்கு நீ எவ்வளவு போராடுற? ஒரு நிமிஷமாவது அவரை தேடி இருக்கலாமே. அவரை தேடினவனுக்கு சகல ஸ்லாக்கியமும் இந்த வேதத்துக்குள்ள புதை பொருளாக இருக்கு. நீங்கள் ஒவ்வொரு பிள்ளையிலும் அவரை பற்றி கொண்டுட்டீங்க, அவரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கேன். ஜபிக்கலாமா? இரக்கம் நிறைந்தவரை, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, இந்த மாலை வேலையில் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையிலும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கப்பா, திறந்தாழ்த்தி அர்ப்பணிக்கப்பா. ராஜா, நீங்கள் செஞ்ச நன்மைகள் ஏராளம், எண்ணி முடியாததையும் ஆராய முடியாததையும் செய்யக்கூடிய கர்த்தர். இந்த வேலையிலையும் உங்களை நோக்கி பார்க்குற ஒரு முகம் கூட வெக்கப்படக்கூடாதுப்பா. உங்களை நோக்கி பார்க்குற ஒரு முகம் கூட வெக்கப்படக்கூடாது. விசுவாசத்தில் பலப்படத்தக்க, நீதியில் பலப்படத்தக்க, இந்த வேதத்தை நேசிக்கத்தக்க உள்ள பிள்ளையா, மாறுபாடு உள்ள சந்ததி இல்லாமல் உங்கள் பிள்ளையா மாற்றின தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த சேனலுக்காக இதில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களில் ஒப்பு கொடுக்க, இதனுடைய தேவைகளையும் சந்திங்க. அடிமையும் தாழ்த்தி அர்ப்பணிக்க, திறந்தாழ்த்தி ஒப்பு கொடுக்க, பலத்த காரியத்தை செய்யுங்க. ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.